மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது பழைய பாடல்களா புதிய பாடல்களா? பட்டிமன்றம். நடுவர் திண்டுக்கல் ஐ. லியோனி அவர்கள். பங்கேற்போர் கவிஞர் முல்லை நடவரசு, கவிஞர் மூரா, சுப மாரிமுத்து, கவிஞர் வெண்மணி ஆகியோர். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. பேரன்புமிக்க பெரியோர்களே, பட்டிமன்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக பணிவான வணக்கம். இன்று நாங்கள் பேசுவதற்காக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்திருப்பது பழைய திரைப்பட பாடல்களா அல்லது புதிய திரைப்பட பாடல்களா என்பது. திரைப்பட பாடல்களை கேட்காத ஆள் இன்னைக்கு யாருமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பஸ்ல ஏறும்போது கூட டேப்புள்ள வண்டியா பார்த்தா நம்பால் ஏறுறேன். ஏன்னா போக்குவரத்துக்களை வண்டியை பார்த்தோன்னா மிரண்டு ஓடுறேன். காரணம் அதுல பாட்டு போட மாட்டாங்க, பிரைவேட் வண்டியா பார்த்து ஏறுறேன். அப்போ ஒரு ஆள் சொல்றாரு, வேகமா போய் கொண்டு விடுவாங்கடா அதுல அப்படின்னு. பரவாயில்லையா, சாகும் போதாவது பாட்டு கேட்டுக்கிட்டாவது சாகும்டா அப்படின்னு சொல்லி, சாகும் போதாவது பாட்டு கேட்டுக்கிட்டு சாகணுங்கிற அளவுக்கு நம்பால் பாட்டு மேல ஒரு பைத்தியமா திரியிறேன். அதுல மக்கள் மனதை இன்று பெரிதும் கவர்ந்திருப்பது பழைய பாடலா புதிய பாடலா என்று அறிஞர் பெருமக்கள் வாதிடப் போகிறார்கள். அதுல அந்த சினிமா பாட்டு இன்னைக்கு நாங்க ஏன் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன்று பட்டிமன்றத்தினுடைய பரிணாம வளர்ச்சி பாட்டுடன் சேர்ந்து பட்டிமன்றத்தை வழங்குவது என்பது ஒரு புதிய பாணி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் மேடை பேச்சு, பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சை மக்கள் சிறப்பாக கேட்டார்கள். அண்ணா பேசுவார் கிராமத்தில், ஆய்ந்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும், இன்றேல் சிந்தனையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச்சு செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்டம் பெற்றிடுகின்றீர், பாராட்டுக்குரியீர், பட்டம் எதற்கு, காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணை என கொண்டிடவா. பேசிட்டே இருப்பார். கூட்டத்தில் எல்லாம் சேர்ந்து பயங்கரமா கைதட்டினாங்க. ஆனா அந்த கூட்டத்திலே ஒரு சம்பாஷணை நடந்துச்சு. நல்லா பேசினாரு, ஆனா என்ன பேசினார்னு உனக்கு தெரிஞ்சா அப்படின்னாரு ஒருத்தர். ஆனா அண்ணாவினுடைய பேச்சு அழகான தமிழை மக்களுக்கு கொண்டு சென்றது. ஆனா இன்னைக்கு நான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொன்னா, உனக்கே அந்த வேண்டாத வேலை, அவரு செஞ்சாருன்னா நீ ஏன் கடந்து சாகுற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வழித்தோன்றலாக டாக்டர் கலைஞர் மேடையில ஒரு பாணியில் பேசினார். ஒரு கல்லூரியில போய் ஒரு கணக்கு பாடத்தை தொடங்கி வைக்க போனார். நான் போய் தொடங்கி வச்சிருந்தேன்னா, கணக்கு பாடம் ரொம்ப நல்லது, எல்லாரும் படிங்க அப்படின்னா, படிக்க முடியாது போயா அப்படின்றாங்க. ஆனா கலைஞர் எப்படி தொடங்கி வச்சார்னா, 20 18 கூட்டி சொல்லுதல் மனக்கணக்கு, 20 18 கூட்டி செல்லுதல் காதல் கணக்கு, செட்டியார் சீமையிலே அட்டியின்றி கொடுப்பது வட்டி கணக்கு, மந்தையிலே ஆட்டுக்கணக்கு, முந்தையிலே போடாதே ஓட்டு கணக்கு, அடுக்களையில் பாவையர்தம் கறிக்கோட்டால் கிழிப்பது பால் கணக்கு, தயிர் கணக்கு, மோர் கணக்கு. இப்படி எத்தனையோ கணக்குகள் இருக்க, வாழ்க்கை கணக்கை தவறாக போடாமல் நெறியாக போடுவதற்கு கணக்கு பாடம் எடுத்து படிப்பீர், வணக்கம் அப்படின்னா. இது ஒரு வகையான மேடை பேச்சு. கிருவானந்த வாரியார் ஒரு வகையான மேடை பேச்சை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் இடையில பாடுவார், முருகனின் தனி பெருங்கருணையினாலே. முருகனை பற்றி ஒரு அருமையான தத்துவம். முருகன் யார்? கணபதியின் தம்பி. கணபதி யார்? பார்வதியின் மகன். பார்வதி யார்? சிவபெருமானின் மனைவி. சிவபெருமான் யார்? முருகனுக்கு அப்பா. இந்த ஒப்பற்ற தத்துவத்தை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். கூட்டத்தில் இருக்காள் எந்திரிச்சு, சாமி முருகனை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சது மறந்து போயிரும் போல இருக்கு, தயவு செய்து நீங்க நல்லா ஜோக் அடிப்பீங்களாமே, அதை 2 இடையில சேர்த்து சொன்ன என்ன அப்படின்னா. அருமையா சொல்லுவார் வாரியார். கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு ஒட,
அருமையான பழமொழி. இதை யாராவது இங்கிலீஷில் யோசிக்காம சொல்ல முடியுமோ? ஷாப்பு கோகனட்ட டுக்கு, வே பிள்ளையாருக்கு டக்கு. ஷாப்பு கோகனட்னா கடை தேங்காய், வே பிள்ளையார்னா வழி பிள்ளையார், சுக்குனா எடுக்கிறது, டக்குனா உடைக்கிறது. சாமி கிளப்பிட்டீங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. இந்த திருக்குறளை யாராவது யோசிக்காம இங்கிலீஷ்ல உடனே டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியுமோ? டச்சால் ஊரும் சாண்டுவெல் பீப்புளுக்கு, ஸ்டடியால் ஊரும் நாலேஜ். டச்சு ஆள் ஊரும் தொட்டு அனைத்து ஊரும், சாண்டு வெல்லு மணல் கேணி, பீப்புளுக்கு மாந்தருக்கு, ஸ்டடி ஆள் ஊரும் கற்று அனைத்து ஊரும், நாலேஜ் அறிவு. சாமி எங்களுக்கு ஏபிசிடியே மறந்து போயிரு, நீங்க வேற ஏதாவது ஒரு ஜோக் சொல்லுங்க அப்படின்னு வாரியார் சொன்னார். மதுரை போற வண்டியில நாம ஏறி போனா மதுரைக்கு போலாம். மதுரை வண்டி நம்ம மேல ஏறினா எம்பெருமான் முருகனிடத்தில் போலாம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு விதமான மேடை பேச்ச நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு சில பேர் மேடையில பேசுறேன், மைக்க கொடுத்தா கடிச்சு குதறி போடுவேன், அன்பார்ந்த அப்படின்னா 100 பேர் காணா போயிருவாங்க. அப்படி பேசி பழகினதுனாலதான் இன்னைக்கு நம்மால மேடை பேச்சு சிறப்புறனாலே ஓடுறாங்க. அண்ணன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார்கள். சிறப்புறையாமுடா, கொன்னு விடுவாங்களா, எந்திரா அப்படின்ட்டு அவன் போறது இல்லாம 20 பேர்த்த ஓட்டிட்டு வேற போயிடுறான். சொற்பொழிவு சிறப்புறனால இன்னைக்கு பிடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு மக்களுடைய மனதை அளக்காத பேச்சாளன் மேடையிலே வெற்றி பெற முடிவதில்லை. அதனாலதான் இன்னைக்கு பாட்டுடன் கலந்த ஒரு பட்டிமன்றம் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்திருப்பது. பழைய சினிமா பாட்டா புதிய சினிமா பாட்டா? பழைய காலத்து பாட்டு நம்ம அந்த காலத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். பழைய காலத்துல எல்லாம் தொட்டதுக்கெல்லாம் பாட்டுத்தான். ஒரு படத்துல பாத்தீங்கன்னா தியாகராஜ பாவதர் முழங்கால் 2 வெட்டி ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கேன். தர்பார் ராகத்துல ஸ்ருதி சுத்தமா படிச்சுட்டு வருவார். என்னுடைய தவப்பயன் என் அம்மையே அப்பா, என்னுடைய தவப்பயன் என் அம்மையே அப்பா. முழங்கால் வெட்டி ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கும்போது யாருக்காவது இப்படி பாட்டு வருமா? பழைய காலத்துல உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த பாட்டு பயன்பட்டுச்சு. பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 45 பாட்டு 50 பாட்டு சர்வசாதாரணமா இருக்கு. 42 பாடல்கள் நிறைந்த உன்னத காவியம் ஹரிதாஸ் அப்படின்னு விளம்பரம் பண்ணுவேன். எப்படியா பழைய படத்துல 40 பாட்டு எழுதினாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. கதாநாயகன் பிறப்பாரு, அதுக்கு ஒரு 4 தாலாட்டு போடுவேன். வளருவாரு, அதுக்கு 2 பாட்டு போடுவேன். வளர்ந்து வாலிபன் ஆயிடுவாரு, கதாநாயகிய பாப்பாரு, அது தனியா ஒரு காதல் பாட்டு, இவன் தனியா ஒரு காதல் பாட்டு, ரெண்டும் சேர்ந்து டூயட் ஒரு 3 பிடிக்கும். அப்புறம் திரும்ப கோவத்துல 2 பிரிஞ்சிடும், இவன் தனியா ஒரு சோக பாட்டு, அது தனியா ஒரு சோக பாட்டு. சோகம் தாங்க மாட்டாம விஷ பாட்டில கையில எடுத்துருவாரு. கையில எடுத்து பாட்டில கையில வச்சுக்கிட்டே 2 பாட்டு படிப்பாரு. விஷத்தை குடிச்சிருவாரு. குடிச்சு வாயில நுர தள்ளிக்கிட்டே 2 பாட்டு. அப்புறம் நுர தள்ளி முடிஞ்சோன்னு செத்துருவாரு. அப்பா பாட்டை முடிச்சிட்டாங்கடா அப்படின்னு நினைப்பேன். செத்து ஆவியா வந்து 5 பாட்டு படிப்பார். இப்படி பாடி பாடி பாடிதான் பழைய படத்துல தொட்டதுக்கெல்லாம் பாட்டுத்தான். அதை மக்கள் அன்று ரசித்தார்கள். பழைய காலத்து காதல் பாட்டுக்கும் பக்தி பாட்டுக்கும் வித்தியாசமே தெரியாது. கவலையை தீர்ப்பதம் நாட்டிய கலைய கண்ணிகையர்கள மதல் விடும் வலைய புஜம் 2 மூங்கில் தளர்நடை அஞ்சே புருவமிடையுடலும் வளையுமே கே ரசிக தன்மையில் கைதந்தவள் வஞ்சே ராகத்தில் சிறந்தது நாட்ட குருஜே. இது ஒரு பாட்டு. ஜய கிருஷ்ண முகுந்த முரார கருணாசங்கர கமலநாயக கனகாம்பரிதாரி கோபால கிருஷ்ண முகுந்த முரார. ரெண்டும் ஒன்னாதான் இருக்குது. கிருஷ்ணாங்கிறத வச்சுதான் இது பக்தி பாட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இப்படி இருந்திருக்கு பழைய பாட்டு. இன்னைக்கு இருக்கிற பாட்டு எப்படி இருக்கு? அன்னைக்கு வார்த்தை என்ன பாடுறாருன்னு அவருக்கு விளங்கல. இன்னைக்கு வார்த்தையவே காண. வார்த்தையே இல்லாட்டி என்னையா ஏதாவது ஒரு சவுண்ட போட்டு விடியா கேட்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டான். ஒரு பாட்டு நான் இப்ப கேட்டேன்.
ஒரு மைனா கொஞ்சம் பாதுளம் பிஞ்சும் மாமன கொஞ்ச வந்தாளா டண்டக்குன் டண்டான் டண்டன்டான் டண்டக்குன் டண்டான். இந்த டண்டக்குன் டண்டானுக்கு போல 2 வார்த்தையை போட்டிருக்கலாம்ல. அவன் ஐசா பேசி செவ்விள நீரும் தென்கணிச்சாரும் தந்தாளா டண்டக்குன் டண்டான் டண்டன்டான் டண்டக்குன் டண்டான். இப்படி ஒரு காதல் பாட்டு. மாமனை கொஞ்சம் வர்றது டண்டக்குன் டண்டான் மியூசிக் போட்டுக்கிட்டா வரும். யாருக்கும் தெரியாம இப்படி வர்றத விட்டு டண்டக்குன் டண்டான் டண்டன்டான் டண்டக்குன் டண்டான் ஒரு அர்த்தத்தோடையாத அந்த சவுண்ட போட வேணாமா. பாட்டு இப்படி புது பாட்டு. இன்னொரு பாட்டை கேட்டா அது என்னென்னமோ வழியில கிடக்கிற பொருள் எல்லாம் கூட்டி கழிச்சு அள்ளி போடுறேன். அதுக்கு பேரு பேட்டராப் அப்படிங்க. என்னையா அது? ஒரு அண்ணா 2 டன் டடக்கட டன்டா உண்டியல உடச்சு 4 அண்ணா 8 அண்ணா கடனை உடனே வாங்கி அண்டா குண்டா அடகு வச்சு கதல முதல்ல பத்தல 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 பத்த அப்படி பாட்ட பாரியா. தமிழ் படத்து பாட்டுக்கு நேர்ந்த கெதிய பாத்தீங்களா? வழியில கிடக்கிற குப்பைய பூரான்னு சொல்லிட்டு போறான். குப்பை தொட்டி, மண்ணு, கல்லு, மட்டை, கிடுகு, மூங்கி, செருப்பு, செத்தனாயி, லொட்டு, லொசுக்கு, கதல முதல்ல பெட்டராக். இதை எழுதுறதுக்கு ஒரு பெரிய கவிஞர் வேணுமாக்க. சின்ன பிள்ளையில விட்டா இது மாதிரி லட்சம் பாட்டு எழுதிட்டு போயிருவேன். பாட்டு இன்னைக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாடல்களில் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்த பாட்டு எது? பழைய பாடலா புதிய பாடலா? அதுக்கு ஒரு ரேஞ்சு வேணும்ல. கிமு கிபி மாதிரி வரலாற்றுல கிமு கிபின்னு வச்சிருக்கேன். அதையும் பதில் இன்னைக்கு உல்டா பிடிச்சிட்டான். கிறுக்கு பிடிப்பதற்கு முன் கிறுக்கு பிடிப்பதற்கு பின்னு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னு அவ்வளவு அழகா சொன்னத இவன் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அது மாதிரி நாங்க ஒரு ரேஞ்ச் வச்சிருக்கோம். பழைய பாட்டு எது வரைக்கும் 16 வயதினிலே இளையராஜா இசையமைச்சதுல இருந்து அதுக்கு பின்னாடி வந்திருக்க பாட்டு பூரா புதிய பாடல் என்றும், இளையராஜாவின் இசைக்கு முன்னால் வந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டுன்னு ஒரு ரேஞ்ச பிரிச்சு அதுல ஒரு பாட்டு எப்பொழுது மக்கள் மனதை கவரும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. எல்லா பாட்டுமா மக்கள் மனதை கவர போகுது. அந்த பாட்டு மக்கள் மனதை கவரணும்னா அதுல அருமையான சமூக நலம் இருக்கணும், எளிமையான இலக்கிய நயம் இருக்கணும், தன்னுடைய வாழ்க்கையை அந்த பாட்டுல அவன் பார்க்கணும். அப்பதான் அந்த பாட்டை அவன் கவர்ந்து அதை விரும்பி ரசித்து கேட்பான். எளிமையான இலக்கிய நயம். சமூக நலம்னா என்ன? சமூக நலம்னா இன்னைக்கு சமுதாயத்தை பற்றி சிந்தனையே இல்லாம நம்பால் வாழ்ந்துகிட்டு இருக்கான். சமுதாய நலமுள்ள பாட்டுன்னா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை அந்த பாட்டுல வரணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு ரேஷன் கடையில நம்பால் வரிசையில நின்று 3 மணி நேரம் கழிச்சு திருப்பி வெறும் பையோட வர்றான். ஒரு ஆள் வரிசையில நின்றுட்டு அப்படியே புருஷன் பஞ்சாய 2 மாத்தி மாத்தி வரிசையில நின்னுது டர்ன் போட்டு. அப்ப அது 2 பாடுற மாதிரி ஒரு பாட்டை ஒரு கவிஞர் எழுதினார். ரேஷன் கடையினிலே புள்ள எத்தனை நேரம் நிப்பேன், ஏன் காலு வலிக்குதடி புள்ள நீ கொஞ்சம் வந்து நில்லு, கஷ்டத்தை பார்த்து புட்டா மச்சான் கஞ்சி குடிக்கணுங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க மச்சான் காலத்தை தள்ளணுமே, ரேஷன் கடையினிலே புள்ள எத்தனை நேரம் நிப்பேன், மண்ணெண்ண வந்துச்சா பாரு புள்ள பின்னால பிளாக்குல போகும் முன்னே, அரிசியும் வந்துச்சா கேளு புள்ள மளிகை கடைக்குள்ள ஒதுக்கும் முன்னே, ஊத்த புழுங்கரிசி நாத்தம் மூக்க தொலைக்குதடி, அது உள்ளே இருக்குதுன்னு நமக்கு சொல்லாம சொல்லுதடி, மாசம் 10 கிலோ அரிசின்னு ரேஷன் கடையில போட்டாங்க, வீட்டுல வந்து அளந்தாத்தான் 8 கிலோ தான் இருக்குதுங்க, மிச்சம் 2 கிலோ எங்க புள்ள எடையில பையதும் தின்னுருச்சா, மிச்சம் 2 கிலோ எங்க புள்ள எடையில பையதும் தின்னுருச்சா, எடைய முழுங்கி புட்டாவன் அளவ குறைச்சு புட்டான், கவனமா இல்லாட்டி நம்ம கார்டைய அமைக்கிருவான், ரேஷன் கடையினிலே புள்ள எத்தனை நேரம் நிப்பேன், ஏன் காலு வலிக்குதடி புள்ள நீ கொஞ்சம் வந்து நில்லு. இது சமூக நலப்பாட்டு. காரணம் ரேஷன் கடையில நம்பால் நின்னு அவஸ்தைப்படாத ஆளு கிடையாது. அதனால அவன் படக்கூடிய வேதனை அந்த பாட்டுல அவன் சொன்னான் அப்படின்னா அந்த பாட்டு அவனை கவருது. பழைய பாட்டுல இது மாதிரி சமூக நல பாட்டு இருக்கா, புது பாட்டுல இருக்கா அப்படின்னு பேச வந்திருக்காங்க. மனுஷன் ஒரு அளவுக்கு தான் வேலை பார்க்கணும். அவனுக்குன்னு மனசு பொழுது போறதுக்குன்னு ஒரு நேரம் வேணும். அது இல்லாட்டி மனுஷன் மெண்டல் ஆயிருவான். அதனாலதான் இந்த பொழுதுபோக்கு அம்சத்துக்காக மனுஷன் தன்னால அலைகிறான். இந்த சிரிப்பு என்பதுதான் மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு அருமையான டானிக். ஒரு டாக்டர் சொன்னாரு,
சிரிப்பு அருமையான டானிக்குப்பா. ஒவ்வொரு தடையும் நீ சிரிக்கும் போது உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் ஊறுதுன்னு இருக்காரு. அப்படியா சார் விவரம்? எனக்கு இது தெரியாம போச்ச அப்படின்னு வீட்டுல போய் இழுத்து கதவை சாத்திக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பூரா என்னடா இது 12 மணிக்கு மெண்டல் ஆகுறாங்க, பகல்ல தான் வெயில்ல இப்படி அலையிறாங்கன்னு பார்த்தா ராத்திரி 12 மணிக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன ஆச்சு அவனுக்குன்ட்டு அவனுக்கு போய் வேப்பிலை அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க எல்லாம். இந்த சிரிப்பு டானிக் கிடையாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு ஒரு பழமொழி இருக்கு. சில பேரை பார்த்திருப்பீங்க, சிரிக்கிறதுக்கு காசு கேட்பேன். ஒரு தடவை சிரிக்கிறதுக்கு 1 ரூபாயா 1.25 ரூபாயா, நீ சிரிக்க வச்சுப்புடியா பார்த்து போடுறேன் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட போய் கஷ்டப்பட்டு ஒரு ஜோக் அடிச்சேன். அந்த ஆள் இப்படி பார்த்துட்டு அப்புறம் அப்படின்னாரு. என்னது அப்புறமா? யோ நான் அடிச்சது ஜோக்கியா, முதலே சொல்லிருக்கலாம்ல, நாங்க சிரிச்சிருப்போம்ல அப்படின்னு. ஏயா ஒவ்வொரு ஜோக்குக்கு ஒரு முன்னுரை எழுத முடியும்? நகைச்சுவை செய்தியை கேட்டா நீ வாட்டுக்கு மெய் மறந்து சிரிக்கணுமியா, அது அப்புறம் பாப்பேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்கு. இப்படி ஒரு ஆள் இருந்தார். அதனால சிரிப்பு என்பது மனிதனுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வரப்பிரசாதம். அதை போய் கடையில வாங்க முடியாது. சிரிப்பு ஒரு 1.5 கிலோ இருந்தா கொடுங்க, வீட்டுல ஒருவேளையும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வாங்கிட்டு போக முடியுமா? இது போன்ற நிகழ்ச்சிகளை கேட்கும் போதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். சிரிப்பை பற்றி கலைவாணர் NS கிருஷ்ணன் ஒரு பாட்டுல சொல்லுவார். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு, வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு. அவரு பல வகையான சிரிப்பு சொன்னாரு. இன்னைக்கு நான் சில சிரிப்பு பார்த்திருக்கேன். இப்படித்தான் ஒரு ஆள் சிரிச்சாரு. முன்னால இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு ஜன்னி வந்துருச்சு. சில பேர் சிரிச்சான்னா பேய் மாதிரி இருப்பான். என்னடா செஞ்சா சிரிச்சேன் அப்படின்னு நீயா நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்னடா பண்ணு, போடா பிள்ளைகளுக்கு சதிக்கமில்ல அவன் பேர போகுது அப்படின்னு அந்த ஆளை விரட்டி விட்டாங்க. இன்னொரு சிரிப்பை பார்த்தேன். தவணை முறையில சிரிக்கிறாரு. டிவியையும் மற்ற பொருள்களையும் தான் தவணை முறையில வாங்குவேன். இவன் சிரிப்ப தவணை முறையில வாங்குறான். ஒரு ஆளு பக்கத்தெருல இருந்து நாயெல்லாம் வந்துருச்சு. யாரா நம்பாலு 2 காலில் போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நாய்கள்லாம் ஆச்சரியமா பார்த்துச்சு. இப்படி ஒரு வெரைட்டி. இன்னொரு ஆள் சவுண்டே இல்லாம சிரிச்சாரு. முன்னால இருக்க குப்பையெல்லாம் காணா போயிருச்சு. அந்த ஆளை கூட்டிக்கிட்டே ஜோக் அடிச்சுட்டே போனோம்னா தெருவை சுத்தம் பண்ணிடுவாரு. அந்த ஆள் வாயில இருந்து ஒரு புயல் காத்து வர்ற மாதிரி இருக்கு. இன்னொரு குரூப் சிரிக்கிறாரு. சவுண்ட் எங்க இருந்துனே வருது தெரியாம சிரிப்பான். உலக ஜோக் அடிச்சாலும் இருக்கான், காய்ச்சாக்காரன் அனுப்புற மாதிரி. இப்படி நம்பால பல வகையான சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி மனிதன் சந்தோஷத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அருமையான அடையாளம் இந்த சிரிப்பு. இந்த சிரிப்புக்காகவும் மன மகிழ்ச்சிக்காகவும் தான் இது போன்ற இலக்கிய நிகழ்ச்சிகளை, பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை நடத்துறான். மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்திருப்பது பழைய திரைப்பட பாடலா, புதிய திரைப்பட பாடலா? பழைய பாடல்களிலும் மக்கள் மனதை கவர்ந்த பாடல்கள் உண்டு. புது பாட்டிலையும் மக்கள் மனதை கவர்ந்த பாட்டு உண்டு. பழைய பாட்டிலையும் மக்கள் வெறுத்த பாட்டு உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, விளங்காத சில பாட்டுலாம் பழைய பாட்டுல இருந்திருக்கு. என்ன பாட வர்றாருன்னு அவருக்கே தெரியாது. இப்ப சில பாட்டு தமிழ் படத்துல அரேபியா நாட்டுக்கு பாட்டு எழுதுறேன். முக்காலா முக்கா புள்ளா லேலா, இத எந்த அகராதியில போய் நான் அர்த்தம் கேட்கிறேன்? எங்க போய் தேடுறது இந்த பாட்டுக்கு அர்த்தம்? இருந்தாலும் இந்த முக்காலா முக்கா புள்ளா பாடல்களுக்கு மத்தியிலும் மக்கள் மனதை கவர்ந்த பாடல் இருக்கிறதுன்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. பழைய சதிபதி விரோதம் மிகவேங்கிற பாட்டு அல்லது வதனமே சந்திர பிம்பமா, இந்த பாடல்களுக்கு மத்தியிலும் மக்கள் மனதை கவர்ந்த பாடல் இருந்தது என்று பேசுவதற்கு 2 பேர் வந்திருக்கிறார்கள். எனவே இந்த பட்டிமன்றத்தில் மக்கள் மனதை சமூக நலத்திலும் இலக்கிய நயத்திலும் அழகிய இசையிலும் மக்கள் மனதை எந்த பாட்டு கவர்ந்திருக்கிறது என்று பேச அறிஞர் பெருமக்கள் தயாராகிவிட்டார்கள். இப்பொழுது மக்கள் மனதை கவர்ந்த பாடல் பழைய பாடல்களே என்ற அணியை தொடங்கி வைக்க கவிஞர் முல்லை நடவரசு அவர்கள் வருகிறார். வாருங்கள் கவிஞர் முல்லை நடவரசு அவர்களே. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இந்த சிறப்பான பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முல்லை நடவரசின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது பழைய பாடல்களா புதிய பாடல்களா என்ற தலைப்பு. இன்னைக்கு பழைய பாடல்கள் மக்கள் மனதை மிகச்சிறப்பாக கவர்ந்திருக்கிறது. புதிய பாடல்கள் எந்த வகையில கவர்ந்திருக்குன்னு தெரியல. பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, பழைய பாடல்களை சொன்னீர்கள், புதிய பாடல்களை சொன்னீர்கள். பழைய பாடல்களை சொல்லும் போது சில பாடல்களுக்கு அர்த்தம் விளங்கவில்லை என்று சொன்னீர்கள். புதிய பாடல்களை சொல்லும் போது அது அசிங்கமும் அனர்த்தமும் மிகுந்த வார்த்தைகளை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள். பழைய பாடல்களுக்கும் புதிய பாடல்களுக்கும் சில வரைமுறைகளை வைத்திருக்கிறீர்கள். அது என்ன வரைமுறை அப்படின்னா, பழைய பாடல்கள் எந்த பாடல்கள் மக்களை கவர்ந்தது என்பதற்கு சில வரைமுறைகள். அதுல இலக்கிய நயம், சமுதாய சிந்தனை, வாழ்க்கை தத்துவம், எளிமையான இசை, நம்பிக்கையை ஊட்டக்கூடிய பாடல்கள், இது எதுல நிறைஞ்சிருக்கோ அதுதான் மக்கள் மனதை கவர்ந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பாடல்களையும் பழைய பாடல்களையும் ஒப்பிட்டு பார்த்தா நடுவர் அவர்களே ரொம்ப அசிங்கமா இருக்கு. முக்காலா முக்கா பிள்ளா லேலா, இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. எந்த நாட்டுக்கு இந்த பாட்டை எழுதுனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. நடுவர் அவர்களே, தெருதோறும் இந்த போட்டு அலையறாங்க. அலையிறது மட்டும் இல்ல, கிறுக்கு பிடிச்ச மாதிரி தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். அது மக்கள் மனதை கவர்ந்ததா? இல்லை நடுவர் அவர்களே, இல்ல. காரணம் என்னவென்றால், அது கவர்ந்தது என்பதற்கு சில வரைமுறை இருக்கிறது. அதெல்லாம் விட்டுவிட்டு இவன் பாடுறான். இன்னைக்கு காலையில ஒரு பாட்டை நான் போய் கேட்டேன். டேப் ரெக்கார்டரை போட்டு அந்த பாட்டை கேட்டா அது திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தான். கேசட்டு சிக்கிக்குச்சோன்னு போய் எடுத்து விட போனா பாட்டே அப்படித்தான் இருக்கு. வாமுன்னிமா 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 வா வாமுன்னிமா 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 வான்றான். அட எத்தனை தடவை முனியம்மாவை கூப்பிடுவ? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் நடுவர் அவர்களே. செவிட்டு முனியம்மாவா இருக்கேன், இருந்தாலும் இருக்கும். ஒரு 7 தடவை கூப்பிட்டா தானே திரும்ப இருந்தாலும் இருக்கும் நடுவர் அவர்களே. அதுக்கு அடுத்து சொல்றேன், பெரிய தத்துவத்தை சொல்றேன். அந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த காலத்து வரைக்கும் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, சரியா படிக்காட்டி பையன் டே மண்டு ஒழுங்கா படிதா அப்படி சொல்லித்தான் கேட்டிருக்கான். அவன் சொல்றான் அந்த பாட்டிலே பின்னாடி சொல்றான், 1 1 2 கிணத்து கடவு நண்டு நீ நானு ஃப்ரெண்டு உங்க வாத்தியாரு மண்டுன்றான். அதுக்கு அடுத்து பெரிய அற்புதமான புதுப்பாடல் தத்துவம். உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சி நான் ஓர கண்ணால் பார்த்தாலே நீ புள்ளத்தாச்சி. நடுவர் அவர்களே, பார்த்தாலே எப்படியா புள்ளத்தாச்சி ஆக முடியும் சொல்றான். பயங்கரமான கண்டுபிடிச்சிட்டான். விஞ்ஞானிகளெல்லாம் தூக்கி முழுங்கிட்டான் நடுவர் அவர்களே. பழைய பாடல்கள், எளிமையான இசை நயம், வாழ்க்கையோடு ஒன்றிய கருத்தாளம், சமுதாய பார்வை, இலக்கிய நயமும் சுவையும் மிகுந்தவை. ஒவ்வொரு மனிதனையும் அந்த பழைய பாடல்கள் ஈர்த்து தன்வசம் வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருந்தது. புதிய பாடலுக்கு அது மாதிரி இல்லை நடுவர் அவர்களே. எந்த காலத்திலையும் புதிய பாட்டு பழைய பாட்டோட போட்டி போட முடியாது. பழைய பாடலில் மனித நேய சிந்தனை இருந்தது, இந்த மக்களை நேசிக்கின்ற தன்மை இருந்தது, இந்த மக்கள் எப்படியும் உயர வேண்டும் என்ற ஒரு படி உயர்த்தி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அந்த கவிஞர்களுக்கு இருந்தது. இன்றைய கவிஞர்கள் அது மாதிரி இல்ல, காசு கொடுத்தா எதை வேணாலும் எழுதுறான் நடுவர் அவர்களே. தண்டச்சோறுன்னு அப்பம் சொன்னா டேக் இட் ஈஸி பாலிசின்னு போறானே நடுவர் அவர்களே. இது எந்த வகையில மக்களை கவர்ந்தது? சரியான தத்துவமாக இருக்க முடியும் நடுவர் அவர்கள். நல்லா யோசிக்க சொல்லுங்க. சந்தம் நிறைந்த தமிழ், தாய்ப்புலவர் காத்த தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும், ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும். ஒரு பாட்டே போதுமையா, நீங்க எல்லாம் எந்திரிச்சு போங்க. அப்ப தீர்ப்பு எழுதுங்க நடுவர் அவர்களே, போயிருவோம். இதுக்கு அடுத்து இருக்கிறத நீங்க கேட்டீங்கன்னா சந்தத்தில் மயங்கி விடுவீர்கள். செவ்வரியோடிய கண்கள் இரண்டினில் சேலோடு வேலாட, இரு கொவ்வை இதழ்களும் கொத்து மலர்களும் கொஞ்சி மகிழ்ந்தாட, தெய்வரதத்தினை சேலை மறைத்திட சிற்றிடை தள்ளாட, நடை சிந்து படித்தவள் பந்து பிடித்தனல் முந்தி எழுந்தாட, சந்தம் நிறைந்த தமிழ் சங்கீதம் பாடும் தமிழ், சிந்து பல கொண்ட தமிழ் வெல்லும் வெல்லும், இந்த தேசமுற்றும் ஆண்ட கதை சொல்லும் சொல்லும். தனன தனதனன 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 தன தானன. தோட்டத்திலே தென்னை 2 முற்றி 2 பக்கம் உருண்டு கண்ணில் தூக்கி நிறுத்திய விருந்து, அதை தொடவோடொரு விழியோடொரு விழிமோதிய கணமே என்னை தாக்கி தகர்த்தவை 2 முற்றி 2 பக்கம் உருண்டு என்னை தாங்க அழைத்திட்ட விருந்து. சந்தம் நிறைந்த தமிழ் சங்கீதம் பாடும் தமிழ், சிந்து பல கொண்ட தமிழ் வெல்லும் வெல்லும்.
நடுவர் அவர்களே, எதிராளிகள் இதற்கு சரியான சந்தத்தை சொல்ல வேண்டும். அதிக பறந்து போய் 15 மணி நேரம் ஆயிடுச்சு. பழைய பாட்டோட நிக்க முடியாது நடுவர் அவர்களே, நிக்க முடியாது. பழைய கவிஞன் பட்டுக்கோட்டையிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த நிலவோடு இந்த பெண்ணை ஒப்பிட்டு பாடு. அந்த கவிஞன் பார்க்கிற அந்த நிலாவை, அந்த கவிஞனுக்கு நிலா நிர்வாணமாகப்படுகிறது. இவ்வளவு ஆடை அலங்காரங்களோடு அழகாக இருக்கிறாள். அப்படியே பார்த்தான் அந்த கவிஞன். அந்த காலத்து கவிஞனுக்கு இந்த காலத்து கவிஞனுக்கு வித்தியாசம் அங்கதான் இருக்கு நடுவர் அவர்களே. இந்த காலத்து கவிஞன் எதை வேணாலும் காசை கொடுத்தா எழுதுவேன், நான் முதல் சொல்லியிருக்கேன். அந்த காலத்து கவிஞன் எப்படி எழுதினான் பார்த்தான். பார்த்துட்டு அந்த நிலாவுக்கு ஆடையை கட்டினான். ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ, குளிரோடையில் மிதக்கும் எழில் ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ, நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ. ஆடை கட்டி பார்த்தான் அந்த காலத்து கவிங்க. இன்னைக்கு இருக்கிற கவிங்க ஆடை கட்டுறான். எப்படி கட்டுறான் தெரியுமா? தக்காளி தக்காளி தாவணி போட்ட தக்காளின்றான். தக்காளிக்கு தாவணியை போடுறான் நடுவரவர்களே. தக்காளி வலுவலு இருக்கும்டா, எப்படிடா நிக்க? விட்டா அடுத்த படத்துல பச்சை மிளகாய்க்கு டவுசர் போட போறேன். தவறு நடுவர் அவர்களே. அப்ப கூட இந்த காலத்து கவிஞன் எப்படி போடுவான் தெரியுமா? ஜட்டி போட்டு பார்ப்பேன், டவுசர் கூட போட மாட்டான். பழைய பாடல், இசை நயம் மிகுந்த பாடல். கண்ணங்கருத்த கிளி கட்டழகம் தொட்ட கிளி அண்ணன் நடை போட்டாளடி, என் செல்லம்மா சொன்ன மொழி கேட்டாளடி. ஆத்து பக்கம் போகையிலே அடுக்கு மல்லி பூவெடுத்து அள்ளி கொண்டை போட்டாளடி, என் செல்லம்மா துள்ளி வந்து பார்த்தானடி. கண்ணங்கருத்த கிளி கட்டழகம் தொட்ட கிளி அண்ணன் நடை போட்டாளடி, என் செல்லம்மா சொன்ன மொழி கேட்டாளடி. பழைய பாடல்களில் காதல் பாடல்கள் எப்படி இருந்தது? காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல். காலங்களில் அவள் வசந்தம். பாட்டு, காதல் பாட்டு நடுவர் அவர்களே. இன்னும் பாட்டு கண்ணதாசன் இன்னொரு பாட்டு எழுத சொல்றாங்க. அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு தெரியுமா? மஞ்சள் முகமே வருக, பெண்ணை வர்ணிச்சு எழுதுறாரு. மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடான கோடி தருக. மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்ல